ஸ்ப்ரவுட்டட் ராகியில் எப்படி தோசை மாவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 200 கிராம்ஸ் ராகியை தண்ணியில் ஒரு 6 to 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற போட்டுட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதை ஒரு துணியில் வந்து நம்ம வடிகட்டி தொங்க விட்டுட்டோம்னா கயிறு இல்லாட்டா வெயில் படுற மாதிரி உங்களுக்கு நல்லா முளை கட்டிடும். லைட்டாக தண்ணி மட்டும் மேலே தெளிச்சுடுங்க. ஸோ ஈரப்பதம் இருந்தால் தான் நல்லா முளைக்கட்டும். முளைக்கட்டவே ஒரு 2 to 3 days ஆகிடும். ஸோ என்றைக்கு அரைக்க போகிறீங்களோ அன்றைக்கி உளுந்து ஒரு 70 கிராம் ஊற வச்சுடுங்க. பச்சரிசி வந்து ஒரு 50 கிராம், இதோட வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க. ராகி வந்து நம்ம எவ்வளோ டேஸ் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி முளைக்கட்டும். இப்போ 2 days வச்சிங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 3 days 4 days வச்சிங்கன்னா இன்னும் லாங்கர் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உளுத்தம்பருப்பு, அரிசி, அப்புறமா வந்து வெந்தயம் இதை அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ராகி சேர்த்துட்டு அந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் ஃபைனாக அரைக்கணும். ஏன்னா வந்து தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபைனலாக அரைச்சி வச்ச உளுந்தையும் ராகியும் ஒன்றா சேர்த்து அரைச்சி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 7 to 8 hours மாவு நல்லா புளிச்சிடும். இந்த மாவு ரொம்ப திக்காக இருந்ததால் நான் இதில் வந்து கொஞ்சம் சால்ட் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் தோசையும் ஊற்றினேன். அதே மாதிரி கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்ததால் நைட்டு வந்து இடியாப்பம் தேங்காய் பாலும் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாவு புளிச்சதால் அந்த புளிப்பு டேஸ்ட்டோட இந்த ராகியோட ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ எதுவும் வரல. இதே வந்து உங்களுக்கு சிம்பிளாக பண்ணோன்னா ராகி வந்து நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிட்டோன்னே வெயிலில் காய வச்சு பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. தோசை மாவு, சப்பாத்தி மாவுலலாம் சேர்த்திங்கன்னா ஈஸியாக சப்பாத்தி திரட்டலாம். சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றலாம். முடிஞ்ச லெவலுக்கு நம்ம பவுடராக அரைச்சி வச்சோன்னா நம்ம எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.